Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோவில் கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 10 டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நிறையவே ரிக்வெஸ்டட் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறையவே டிப்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அவங்க பிஸ்கட் நமத்து போயிடுச்சுன்னா அதை எப்படி நம்ம மொறுமொறுன்னு ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. பிஸ்கட் நமத்து போச்சு அப்படின்னாக்கா அதை நம்மளால் சாப்பிடவே முடியாது. அதை டீயில் நனைஞ்சி சாப்பிட்டாலுமே அது ஒரு டேஸ்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நமத்து போன பிஸ்கட்டை நம்ம திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக மொறுமொறுன்னு ஆக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நல்லா தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு உங்களோட அந்த நமத்து போன அந்த சவுன்னு இருக்கிற அந்த பிஸ்கட்டை அது மேலே நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. நல்லா ஹீட்டான தோசை தவா மேலே நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த பிஸ்கட் ஃப்ரெஷ்ஷாக நல்லா மொறுன்னு இருக்கும். அதோட சவுத்து போன எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் இந்த பிஸ்கட் நமத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த பிஸ்கட்னு இல்லை, எந்த பிஸ்கட் நீங்கள் பிரிச்சிட்டாலுமே அது நமத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நீங்கள் பிஸ்கட் ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த பாக்ஸ்குள்ளார இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு பாக்கெட்டை திறந்துட்டோம் அப்படின்னாலே அந்த பிஸ்கட் கொஞ்சம் ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி இருக்கும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சுகர் போட்டு அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் இருக்கு இல்லையா, அதை அதுக்குள்ளே போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய பிஸ்கட் ரொம்ப நாளைக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மை மாறாமல் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ரைஸ் நம்ம போடுறதுனால அதுக்குள்ளே இருக்கிற ஈரப்பதங்களை அந்த ரைஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். நம்மளோட பிஸ்கட் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். தோசை தவாவில் தோசை ஒட்டுது. ஸோ அது ஒட்டாமல் இருக்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன், அப்புறம் இண்டாலியன் பேன், அதே மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்ஸ்டிக் பேன்லேயுமே தோசை ஒட்டுது அப்படின்னாக்கா இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துலலாம் ஒட்டுதோ அந்த தோசை தவாவில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இது நான் எந்தெந்த தோசை தவாவுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இண்டாலியன் இருக்கு இல்லையா, அந்த அலுமினியம் மாதிரி இருக்குமே, ஸோ அந்த தோசை தவாவுக்கும் இந்த டிப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. அப்படியே தூக்கிக்கும் பாருங்கள், தோசை அழகாக இந்த மாதிரி ஒட்டாமல் உங்களுக்கு தோசை வரும். ஃபர்ஸ்ட் எப்படி ஒட்டி இருந்துச்சு, இப்போ எப்படி ஒட்டாமல் அப்படியே பிளேட்டாக கலண்டு வருது பாருங்கள் தோசை தவாலேருந்து தோசை. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இதே மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஸோ இது இதுக்குள்ளே ஒரு அரை பாட்டில் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சுக்கலாம். இதை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம இரும்பு தோசைகளில் தோசை சுடும்போது அந்த நடுப்பகுதி மட்டுமே சீக்கிரமாக என்ன ஆகும் அப்படின்னாக்கா கரிஞ்சா மாதிரி ஆகிடும். ஒரு தோசை சுட்டுட்டு மறு தோசை சுடும்போது அந்த நடுப்பகுதி மட்டும் சீக்கிரமாக என்ன ஆகும், அப்படியே சீக்கிரமாக செவந்துடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த நம்ம எண்ணெய் கலந்து வச்சுருக்க இந்த தண்ணியை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் தோசை ஊற்றினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நடுப்பகுதி அது ரொம்ப அந்த கரிஞ்சி போகாமல் எல்லாமே ஈவனாக உங்களுக்கு வெந்து ரோஸ்ட் மாதிரி உங்களுக்கு தோசை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையால் எடுத்து தண்ணியை தெளிக்கிறத விட இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் லெமனை எப்படி 3 விதமாக ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப நாட்களுக்கு அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் நம்ம டிப்ஸ் வீடியோவில். ஸோ அந்த இது இப்போ நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நாள் ஆகியும் அப்படியே நான் எப்படி வச்சனோ ஸோ அதே மாதிரியே இருக்குது, எந்த ஃப்ரெஷ்னஸும் மாறவே இல்லை. ஸோ நான் 3 ஐடியாவில் ஸ்டோர் பண்ணி காமிச்சிருந்தேன். இந்த 3 ஐடியாவுமே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு பாருங்கள். ஸோ உங்ககிட்ட இது நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 ஐடியாவும் உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, உங்கள் வீட்டில் வந்து தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு லெமன் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு 4-5 கிராம்பு எடுத்துக்கோங்க. அந்த லெமனில் இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு ஒரு கிராம்பாக இந்த மாதிரி சொருகி வச்சுருங்க. எந்த இடத்துல உங்களுக்கு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது, இப்போ டைனிங் டேபிள் ஏரியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா இதை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் இருக்கா. இது கூட நீங்கள் ஒரு 2 பட்டை இல்லைன்னா பட்டை தூள் இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க. அதோட ஸ்மெல் வந்து அந்த ஈக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. ஸோ அந்த ஏரியாவுக்கே வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் என்ட்ரன்ஸில் இருக்கிற டோர் மேட்டில் இந்த டெட்டால் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சமாக அப்படியே வந்து நீங்கள் தொளிச்சு விட்டுடுங்க. இந்த மாதிரி தெளித்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வழியாக அந்த வந்து வீட்டுக்குள்ளே வராது. ஸோ அது வந்து வெளியிலே இருக்கும், உள்ளுக்குள்ளே அந்தளவுக்கு வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்ல தண்ணியில் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் வந்து இதை நல்லா தெளித்து விட்டுடுங்க. அந்த மாதிரி நீங்கள் தெளிக்கும் போதும் உங்களுக்கு வந்து அந்த வந்து வீட்டுக்கு வராது. ஸோ உங்ககிட்ட நீங்கள் தெளிக்கலைன்னா உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த தண்ணியை கரைச்சி நீங்கள் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இப்போ நான் வந்து இதை வந்து உங்களுக்கு டெமோவாக என்னால் காட்ட முடியல, ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் என்னால் இதை வந்து ஒரு டெமோவாக எடுத்து காமிக்க முடியல. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த சம்மந்தப்பட்ட டிப் தான் இதுவும். இந்த டிப் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் ஷேர் பண்ணது. ஸோ உங்களுக்கு ஈயோட கொசுக்கள் தொல்லை இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு 5 மணி போல், ஈவினிங் 5 மணி போல் உங்கள் லைசால் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளியர் பண்ணுங்கள். வீட்டை வாசலை அந்த மாதிரி கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈயோட தொல்லையும் அந்த கொசுவோட தொல்லையும் இருக்காது. ஸோ உள்ளுக்குள்ளே வராது கொசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாமாங்க. இந்த டிப்ஸுமே ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. ஒரு தோசை வருது, மறு தோசை ஒட்டுது, ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு தோசை வருது, மறு தோசை ஒட்டுது அப்படின்னாக்கா இந்த மாதிரி எந்த தோசை தவாவாக இருந்தாலும் ஓகே. அதுவுமே இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒட்டும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நீங்கள் வந்து அது மேலே நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை சுடுங்க. மறு தோசைக்கும் இதே மாதிரி நீங்கள் வெங்காயத்தை தடவிட்டு தான் நீங்கள் வந்து சுடணும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு தோசை கூட ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி சூப்பராக வரும். ஃபர்ஸ்ட்டு தோசை எனக்கு எப்படி ஒட்டுச்சு நீங்களே பார்த்தீங்கல்ல. இப்போ நான் வெங்காயம் தேய்ச்சதுக்கப்புறம் 2வது தோசை சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்களும் ட்ரை பண்ணணும். ஸோ ஒரு தோசைக்கு மறு தோசை இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை தேய்ச்சிட்டு ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தோசை ஒட்டாமல் வரும். அதுபோல் நீங்கள் எல்லா தோசையுமே சுட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த தோசைக்கல்ல அப்படியே நீங்கள் வைக்கக்கூடாது. இது மேலே நல்லா எண்ணெயை தடவிட்டு நீங்கள் வைக்கணும். நீங்கள் இரும்பு தோசைக்கல் பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த முறை தோசை சுடும்போது தோசை வந்து ஒட்டாமல் வரும். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாமாங்க. இது ஒரு டைம் சேவிங் டிப்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அர்ஜென்ட்டாக எங்கேயாவது வெளில கிளம்பிட்டு இருப்போம். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஹீட்டாக வந்து டீ காஃபி குடிச்சிருவோம். ஆனால் குழந்தைங்களால் ஹீட்டாக வந்து குடிக்க முடியாது. ஸோ குடிச்சிட்டியான்னு கேட்போம். அவங்க வந்து சூடாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உடனே வந்து ஒரு பரப்பலான பிளேட் எடுத்து ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன ஆற்றி வச்சுருக்கீங்களோ குழந்தைங்களுக்கு காஃபி இல்லை பூஸ்ட் இல்லை மைலோ ஸோ எதுவாக இருந்தாலும் டக்குன்னு இது மாதிரி ஊற்றி வச்சிங்கன்னா ஒரு 10 செகண்டில் அது வந்து குடிக்கிற பதத்துக்கு ஆறி வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆறி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா உடனே அவங்களும் குடிச்சிருவாங்க. நமக்கும் டைம் வேஸ்ட் ஆகாமல் சீக்கிரமாக கிளம்புன மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்பை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ. ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து கீழே வந்து அவங்களுக்கு வந்து எப்போ பாரு எறும்பு வந்துக்கிட்டே இருக்குதாம். ஸோ அது வந்து வராமல் இருக்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ தேனை ஸ்டோர் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து மிளகு போடுங்க. மிளகு போட்டிங்கன்னா அது வந்து எறும்பு வந்து அதுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து தேனில் நம்ம போடலாம். இந்த மாதிரி கீக்குள்ளே நம்ம எதுவுமே போட முடியாது. கீக்குள்ளே நம்ம கைப்பட்டாலும் கூட கீ வந்து சலிச்சு போயிடும். அந்த மாதிரி போட முடியாத சூழ்நிலை. வெளியில் இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நீங்கள் உங்கள் கீ பாக்ஸை தூக்கி அது மேலே வச்சுருங்க. வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எறும்பு வந்து அந்த தண்ணியிலே விழுந்து இறந்துருமே தவிர உங்களோட அந்த
அந்த நெய் பாக்ஸ்குள்ளார போகவே போகாது. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஹிட்டில் ஒரு சாக் பீஸ் இருக்குது. இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சாக் பீஸை வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பாக்ஸை தூக்கி அந்த மார்க்குள்ளே வச்சிங்கன்னா எறும்பு வந்து அந்த மார்க்கை தாண்டி போகவே போகாது. ஸோ வெளியில் அந்த மார்க்கை தாண்டும் போதே எறும்பு இறந்து போயிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாமாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் இட்லி மிக்சர் ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இதில் தோசை வருமா, நீங்கள் ஏன் சுட்டு காமிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே நான் வந்து இன்றைக்கி தோசை சுட்டு காமிக்கிறேன். ஸோ நான் மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மாவில் இப்போ நான் வந்து உங்களுக்கு தோசைக்கல்லில் தோசை வாத்திருக்கேன் பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியான ஒரு தோசை கிடைக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நான் அந்த தோசை மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ தோசை நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த வீடியோவுக்கு உங்ககிட்டேருந்து நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ரேஷன் அரிசியில் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஃபுல் ஃபார்முலாவோட ரேஷன் அரிசியில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க நம்ம சேனலுக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ வந்து கிறிஸ்பியான ஒரு தோசை கிடைச்சிருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிப்ஸ் வீடியோவில் வந்து டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி, எந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னை இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா யோசிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.